விவசாயிகள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தனித்துவமான அடையாள எண் பெறவில்லை என்றால் பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்ட அரசின் மானிய சலுகைகள் கிடைக்காது என்று திருவாரூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் பாலசரஸ்வதி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் 66,504 விவசாயிகள் பட்டா நிலம் வைத்துள்ள நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி வருவாய் கிராமங்களில் நடைபெற்று வரும் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாமில் பதிவு செய்து தனித்துவமான அடையாள எண்ணை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு, பயிர்க்கடன் உள்ளிட்ட அரசின் மானிய சலுகைகள் கிடைக்கும் என்று அறிவுறுத்தினார். மேலும் விவசாயிகளுக்கு இந்த தனித்துவமான அடையாள எண்ணை வீடு வீடாக சென்று வழங்குவதற்காக மகளிர் திட்டத்தில் பணிபுரியக்கூடிய சமூக அலுவலர்கள், இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அதேபோன்று கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் அந்த பகுதியைச் சேர்ந்த வேளாண் உதவி அலுவலர்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர்கள் இந்த பணியினை தினசரி மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இதனை பயன்படுத்திக் கொண்டு விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த விவசாய பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த விவசாய பதிவு முகாம் எல்லா வருவாய் கிராமங்களிலும், அது மட்டுமில்லாமல் பொது சேவை மையங்களிலும் நடைபெறுகிறது. எனவே பட்டாதாரர்களாகிய விவசாயிகள் அனைவரும் அவர்களுக்கு உரிய பதிவு எண்ணை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தனித்துவமான அடையாள எண்ணை விவசாயிகள் பெற்றிருந்தால்தான் அவர்களுக்கு பயிர்க்கடன், அனைத்து மானிய திட்டங்களிலும் அவர்கள் பயன்பெறலாம். எனவே திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பட்டாதார விவசாயிகளும் அந்த முகாம்களில் கலந்து கொண்டு அடையாள எண் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் இந்த பதிவு எண்ணை பெறுவதற்கு விவசாயிகள் அவர்களுடைய கைபேசியானது ஆதார் எண் இணைக்கப்பட்ட கைபேசியாக இருக்க வேண்டும். அந்த கைபேசி, அடுத்து ஆதார் அட்டை, அது இல்லாமல் அவர்களுடைய நில ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு சென்று அங்கங்கு வருவாய் கிராமங்களில் நடைபெறுகின்ற பஞ்சாயத்து அலுவலகம் இல்லை விஏஓ ஆஃபீஸில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொண்டு அவர்கள் பதிவெண்ணை பெற்றுக்கொள்ளலாம். பொது சேவை மையங்களுக்கும் சென்று பதிவெண்ணை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விடைத்தாள் திருத்த உதவிக்கு வருமாறு வீட்டிற்கு அழைத்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவாரூர் அருகில் உள்ள கொடிக்கால்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மடப்புரம் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான சீனிவாசன் என்பவர் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சீனிவாசன் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இருவரை விடைத்தாள் திருத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என கூறி தனது வீட்டிற்கு 2 நாட்களுக்கு முன்பு வரவழைத்துள்ளார். அப்போது சீனிவாசன் அந்த மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் எழுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் குழந்தைகள் உதவி மைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். இதனை அடுத்து சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் நேரடியாக விசாரணை நடத்திய குழந்தைகள் உதவி மைய அதிகாரிகள் இதுகுறித்து திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர்களிடம் காவல்துறையினர் உரிய விசாரணை நடத்தி ஆசிரியர் சீனிவாசன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே 7 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு மருத்துவமனையில் இன்குபேட்டரில் இருந்து தவறி விழுந்த குழந்தைக்கு தற்போது வரை உடல் உறுப்புகள் செயல்படவில்லை என்றும் குழந்தையின் உடல்நலனை காக்க தமிழக அரசு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதுகுறித்த செய்தி நமது எம்நாடு தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவின் பேரில் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முடநீக்கு வல்லுநர் பிரபாகரன் நேரில் வந்து குழந்தையை பார்வையிட்டு குழந்தைக்கான வீல் சேர் மற்றும் தாயின் வாழ்வாதார உதவிக்காக தையல் எந்திரத்தையும் உடனடியாக வழங்கினார். மேலும் அடுத்த மாதம் முதல் மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தாய் லட்சுமி தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே ஜவுளித்துறையில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக அமைச்சர் காந்தி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை செட்ரா வளாகத்தில் தொழில்நுட்ப ஜவுளி குறித்தான தொழில் முனைவோருக்கு 5 நாட்கள் பயிற்சியை துவக்கி வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் ஜவுளித்துறை இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தனர். மேலும் கடந்த 4 வருடங்களில் 52,000 கோடி ரூபாய் மானியம் மின்சார வாரியத்திற்கு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இவ்வளவு நிதி கொடுக்கவில்லை என்றால் இந்நேரம் மின்சார வாரியம் மூடப்பட்டு இருக்கும் என்று கருத்து தெரிவித்தனர்.
மேலும் கைத்தறிக்கு 300 யூனிட் வரை இலவச மின்சாரமும், விசைத்தறிவுக்கு 1000 யூனிட்டுகள் இலவச மின்சாரமும் வழங்கப்படுவதாகவும், ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கப்படுவதற்கு டெண்டர் விரைவில் விடப்படும் என்று தெரிவித்தனர். டெக்ஸ்டைல் ஆல்மோஸ்ட் இன்னொரு 1 week 10 days எல்லாமே டெக்ஸ்டைல் பஸ் 1 week 10 days நடந்தது. சார், இப்போ இந்த சோமனூர் பெருமத்தப்பட்டியில் 2 லட்சம் விசைத்தறி கூடங்கள் இருக்குது. விசைத்தறி கூடங்கள் அந்த விசைத்தறியிலிருந்து இப்போ நூல் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, அப்புறம் தொழிலாளர்கள் கூலி குறைவு, இதனால விசைத்தறி கூடங்களை உரிமையாளர்கள் உடச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் விசைத்தறியில் தனியார் பண்ணுறது எங்கள் சொசைட்டிஸ்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது இல்லை, தனியார் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அது லேபரோட எங்கூட எங்கள் இதில் நம்ம பள்ளிப்பட்டு பக்கத்தில் எங்கள் புதுட்டூர்பேட்டோட போன வாரம் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதுக்கு ஒர்க் பண்ணி அது வேஜஸ் நாங்கள் கைத்தறி இதிலெல்லாம் வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்னை தெற்கு மாவட்டம் விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்தரங்கம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், தமிழ்நாடு சிறுபான்மை நலப்பிரிவு வாரிய முன்னாள் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் KN நேரு, அயராது உழைத்ததன் காரணமாகத்தான் முதலமைச்சர் இந்த இடத்திற்கு வந்துள்ளார் என்றும், இதை பார்த்து எதிரணியில் உள்ளவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று கூறினார். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியில் பண நெருக்கடி உண்டாக்கி பல்வேறு நெருக்கடிகளை மத்திய அரசு தருவதாக குற்றம் சாட்டினார். சென்னையில் நடைபெற்ற தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு பாஜக மூத்த தலைவர் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் சட்டப்பேரவை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ராஜா, திமுக நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டம் குறிக்கோளற்றது எனவும், அது எந்த பலனும் இல்லாதது எனவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசை எதிர்க்கும் விதமாக அரசியல் ஆதாயம் தேடும் வகையில் இந்த கூட்டம் கூட்டப்படுகிறதை தவிர அதற்கான காரணம் தெளிவாக இல்லை என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அரசுக்கு எதிராக போராடுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டுகின்றனர் என்றும், ஒரு கிளர்ச்சிக்கு அனைவரையும் தயாராக்குகின்றனர். 1962, 1967 காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு என்னென்ன தந்திரங்களை கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கடைபிடித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்படுவதாக குற்றம் சாட்டினார். அந்த அழைப்பிதழை முழுமையாக நீங்கள் மீண்டும் படியுங்கள். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது? ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக இதை எதிர்த்து, இதற்காக ராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல அப்படி எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடுவதற்கு தயாராகக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தை கூட்டுகின்றார்கள். ஒரு கிளர்ச்சிக்கு அவர்கள் அனைவரையும் தயாராக்குகின்றார்கள். 1962, 1967 அந்த காலகட்டங்களில் ஆட்சிக்கு வருவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன தந்திரங்களை எல்லாம் கடைபிடித்தார்களோ அதே தந்திரங்களை மீண்டும் கொண்டு வரக்கூடிய வகையில் தமிழக மக்கள் மத்தியில் 8 கோடி தமிழர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திணிப்பதற்காக அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டமாகத்தான் நாளைய கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் அருகே 4 வழி சாலை திட்டப் பணிகள் நடைபெறும் பகுதியில் 10 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டி அணுகு சாலை அமைக்க முயற்சி செய்வதால் 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு வெளியில் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீண்ட வருடங்களுக்கு பின்பு 4 வழி சாலை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நட்டாலம் பகுதியிலிருந்து பள்ளி செல்லும் அணுகு சாலையில் 10 அடிக்கு மேல் பள்ளம் தோண்டி சாலை அமைக்க முயற்சி மேற்கொண்டு வருவதால் அருகில் உள்ள மணியன்கோட்டு, காட்டுவிளை, நுள்ளிவிளை உட்பட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அணுகு சாலை வழியாக அத்தியாவசிய தேவைக்கு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் நட்டாலம் பள்ளியாடி அணுகு சாலையை கிராம நிலப்பரப்போடு ஒட்டி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொகடுக்கம்பாறை ஊராட்சியில் பல்வேறு மக்கள் அவங்களுக்கு மண்ணு குறைபாடுனால
அவங்க இந்த மண்ணை இந்த இடத்துல முழுமையாக தாத்து இந்த மண்ணை எடுக்க வேண்டி அவங்களுக்கு லாபத்துக்கு வேண்டி இந்த மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, அவங்க நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நடக்காமல் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தினால இதை செய்திருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். காலையில் பார்த்திங்கன்னா வேலை செய்தாங்க, நாங்கள் தடுத்தோம். ஊருக்கு வர ஒரு 100க்கு அதிகமான மக்கள் உண்டு, அதை தடுத்து இப்போ நிப்பாட்டி இருக்கோம். ஆனால் இதுவரை இந்த கைவேலண்டோ எந்த அதிகாரியமோ எங்களை வந்து சந்திக்கலை. நாங்கள் தடுத்து நிறுத்தினவரும் சந்திக்கலை. இப்போ தான் எல்லாருமே வெளியே வீட்டுகளுக்கு போயிருக்காங்க. பெண்கள், சிறுவர்கள், பெரியவங்க எல்லாம் வந்து அந்த போராட்டத்தில் இருந்தாங்க. வேலையை தடுத்திருக்கோம். இனி எங்களுக்கு என்னென்னா இந்த இடத்த மண்ணு போட்டு மறுபடியும் அந்த பாதை, இந்த சர்வீஸ் ரோடு மக்களுக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.